பாருங்க எப்படி இருக்குண்டு. ரோட்டோரம் ஒரு கடையை போடலாம். கஞ்சியும் மீன் குழம்பும். உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. திடீரென்று ஒரு பயணம் திருவோணமலையை நோக்கி. இங்க நாங்க என்னதுக்காக வந்தோம்னா, இப்ப இங்க திருவோணமலை கடற்கரையில டால்பின் பார்க்கலாமா, கடலுக்கு கூட்டி கொண்டு போய் அவங்க டால்பின் காட்டுவாங்க. அதையும் தாண்டி இந்த ராவணன் வெட்டு பார்க்கலாம்ட்டாங்க. சரி, ஓகே, அதை போய் பாப்ப மட்டும் தான் நாங்க இன்றைக்கு வந்தோம். ஆனா இங்க வந்தா எங்களுக்கே ஷாக்கான நிறைய விஷயம் இருந்துச்சு. டால்பின் எல்லாத்தையுமே வீடியோ உங்களுக்கு இதுல அட்டாச் பண்றேன், கட்டாயமா பாருங்க. நீங்களும் வெக்கேஷனுக்கு வரணும்னு யோசிச்சுக்கிட்ட கட்டாயமா திருவோணமலையையுமே செலக்ட் பண்ணுங்க. ஏன்டா உண்மையாவே என்ஜாய் பண்றதுக்கு செம்ம பிளேஸ். அவர் எப்படி மீன் பிடிக்கிறாரு. டால்பின் மாட்டப்பட்டிருக்க அப்படி சரியா? எவ்வளவு தருவீங்க? எத்தனை கிலோ வரும்? 6 கிலோ 4-5 கிலோ கிட்ட வருமே. 6 கிலோ. எவ்வளவு போடுறீங்க? வாழைக்கு வாழைனா 1000 ரூபா போடுறாங்க. 1800 ரூபா போடுறாங்க. அன்னைக்கு வாங்கிட்டு போடுறாங்க. 1000 ரூபா போடுறாங்க. 6 கிலோக்கு தான் வருமா? என்ன செய்யும்? 6 கூட சின்ன இல்லை என்ன? இப்பதான் பிடிச்சிருக்கேன். இதை விட பெருசா இருக்கு. இதுதான் உங்களுக்கு கணக்கு. கை வைக்கிற கவனம் அதுல வேறையா கொடுத்தா 1200 ரூபாய். ஓ, எனக்கு தெரியும். கொடுங்க மீன் சமைக்க போறோம். கடல்ல ஃப்ரெஷ்ஷா பிடிச்சது. இப்ப நீங்க இந்த நடுக்கடலுக்கு வரனால பெர்மிஷன் எடுக்கணும். நாங்க எங்களுக்கு பெர்மிஷன் தேவை. நாங்க வந்து சிலிண்டர் போட்டு டைவிங் இருக்கு. நாங்க தொழில் செய்திருக்கோம். காலப்போக்கில் ஒரு தொழில் முன்னேறி போறோம். பிரிட்டிஷ் இங்க ஆட்சி செய்யறாங்க தானே, அப்பைக்குள்ள அவங்க இந்த கள்ளத்தனமான வந்து கூட கப்பல்களை வாட்ச் பண்றதுக்காக 1500 அமௌண்ட் அப்படி கட்டின அவங்களோட சென்ட்ரி தான் இது. அதை இப்ப மியூசியமா வச்சிருக்காங்க. இதுல வந்து முந்தி சுரங்க பாதை எல்லாம் எல்லாமே ஆர்மியில அவங்க இதுக்குள்ள இருக்கு. அது சஸ்பென்ஸாக அவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க.
finishing. ஒரு போட்ல எல்லாம் ரத்தம் எப்படி இருக்க இன்னைக்கு அவங்களுக்கு சுட சுட மீன் பிடிங்க எப்படி வாழை இப்படி கொலிக்கு பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இது டூனா ஃபிஷ், அதாவது சூறை மீன் சொல்லுவாங்களா. 5 கிலோ கிட்டத்தட்ட எங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கடலுக்குள்ளேயே வாங்கிட்டு வந்திருக்கிற போட்ல இருந்து சுட சுட மீன் கொண்டு சமைக்க போறேன். கஜன் தண்ட வெட்டு வேலைக்கு ரெடி ஆயிட்டேன். என்ன வெட்டுறீங்க கஜன்? வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அனைத்தும். இந்த பெரிய மீனை வெட்டுறதுக்கு இவ்வளவு குட்டி கத்தி என்ற நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்க இல்லை. திடீரென்று நடந்த சம்பவங்கள். இது கத்தி வந்து கொஞ்சம் புது கத்தி என்றபடியா ஈஸியா வெட்டி தருது. எப்படி இருக்கு? ஐஸ் போடாத புது மீன். இங்கே இவ்வளத்தையும் வெட்டிடலாம். இந்த நடுமுள்ளு தான் வெட்டுப்படுது இல்லை. அது அந்த நடுமுள்ளு போக போக ரஃப்பாக இருக்குது. இங்கே சத்தம் கேட்குதா? ஆனால் சைட் முள்ளெல்லாம் இல்லை. வாகனத்துல ஸ்பேவில் கலட்டுறதால தான் அடி நடக்குது. இப்போ பாருங்க எப்படி இருக்காண்டு. எல்லாரும் என்ன பேச போறீங்க? இது எனக்கே எதிர்பாராத சம்பவம். இப்படியே இந்த ரோட்டோரம் ஒரு கடையை போடலாமே. சின்ன அந்த நிலைமைக்கு தான் கொண்டு வரையில போற போக பார்த்தா அப்படியும் செய்யலாம் போல. இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையுமே சமைக்கல. ஏன்னா நாங்கள் எதுக்குமே ஆயத்தமாக வரே இல்லை. சும்மா நார்மலாக ஏதாவது கிடைக்கிற பரக்கறியை வச்சு சமைப்போம் மட்டும் சொல்லிட்டு தான் மிளகாத்தூள், உப்பு அதுகளை கொண்டு வந்தா. அப்போ அதனால நோ ரெடி. அப்போ மிச்சத்தை நாங்கள் என்ன செய்வோம், வீட்டை கொண்டு போயிட்டு, அதாவது யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே சமைப்போம். இப்போ மார்க்கெட்டில் டக்குண்டு ஒரு பெட்டியும் ஐஸும் வாங்கியாச்சு. இப்போ கொஞ்சத்தை ஐஸ் போட்டு வச்சிருவோம், கொஞ்சத்தை நாங்கள் சமைப்போம். ஐஸ் போடவும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது, ஒன்றுமே இல்லையா. முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு இப்போ நல்லா நிறைய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக சமைச்சு கொண்டிருப்போம். பசிக்குது வேற. நான் கஷ்டப்பட்டு மீன் வெட்டிட்டு வரதுக்குள்ள சோத்தை பிள்ளைக்க விட்டுட்டேன். சோறெல்லாம் குழஞ்சிட்டு கஞ்சியும் மீன் குழம்பும். அடுப்பை குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. அடுத்தது வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழம், அதோட சேர்த்து உள்ளியும் இஞ்சியும் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போடுவேன். இந்த கொஞ்சம் தக்காளி பழம் இருக்கட்டும், எங்களுக்கு தேவை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ நாங்கள் இதை வந்து நல்லா வதக்கிட்டோம். அதாவது தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. அடுத்தது மிளகாத்தூள். மிளகாத்தூளை நான் எங்கே போகிறேன்னா கொண்டே போவேன். உரப்பை கொஞ்சம் குறைச்சி போடுவோம். காரணம் என்னடா, தண்ணியில் தான் கொதிக்க போகுது.
ஓகே, இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு மிளகாத்தூள பச்சை மணம் போக மட்டும் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டா குயிக்கா மீன் கறி தயாராயிரும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இதுக்குள்ள கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். இப்போ நாங்கள் வந்து கறிக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். பயமாக இருக்குது, சட்டி ஆடுது. 2.3 கிலோ கேஸும் 90 கிலோ கேஸும் பக்கத்தில் இருக்குது. சாப்பிட போனா காசு இல்ல 200 ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஷார்டேஜ் மட்டும் தான். இப்போ 3 மணி ஆக போகுது. அப்படித்தான் கஜன். அவசரம் சட்டி கவுந்துட்டேன். என்ன செய்யறது? கஞ்சி ரெடியாது. நீங்க சொல்ல தேவையில்ல கஜன், நான் முதல்ல சொல்லிட்டேன். அது கஞ்சி 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 நல்லா இருக்கும். குழஞ்ச சோறு நல்லா இருக்குங்க கஜன். அது அரை அவியல், அரை கஞ்சி, அரை சோறா இருக்கு. அப்ப என்ன செய்யறது? எங்களுடைய 5000 ரூபாய் பெறுமதியான மீன். இப்ப இதை நாங்க உள்ள போடுவோம். இந்த தலைய வெட்டவே எல்லாம் போயிட்டு அதனால ஃபுல்லா போடுறோம் அப்படியே. இந்த மீன் மட்டும் வீட்டை மாட்டியிருக்கணும். இன்றைக்கு மீனுக்கு சங்காபிஷேகம், மீன் வறுவல், மீன் பொரியல், மீன் தீயலண்டு பல விதமாக செய்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். மீன் போட்டு மீன் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை பாருங்க, அப்படி நல்லா அவிஞ்சிட்டேன்ண்டு. ஏன்னா இதில் ஐஸ் ஒன்றுமே இல்லை தானே, அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறேன் பாருங்க அப்படி இருக்கேன்ண்டு. இப்போ நான் சொன்னால் தானே கொஞ்சம் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன்ண்டு. எங்கட வீட்டு எப்பயுமே மீன் சமைச்சா தக்காளி பழம் வந்தால் உங்களுக்கு தெரியணும். அந்த மீன் கறியில் தக்காளி பழம் வதங்காமல் நல்லா தெரியணுமன்றதுக்காக தான் கடைசியாக போடுறதா. அது டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ இந்த தக்காளி பழமும் ஒரு கொதிக்க விட்டா சரி. இது பாருங்க கண். இப்போ இது வந்து அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ள உப்பு காணுமான்னு பாருங்க ஒரு ஆள். இப்போ சுவையான மீன் குழம்பு தயாராகிட்டு இப்போ நாங்கள் அதை இறக்கி வச்சிடுவோம். சோறு வந்து நல்லா கஞ்சி ஆகிட்டு பாருங்க அப்படி இருக்கண்டு. ஆனால் இது மீன் குழம்புக்கு நல்லா இறக்கும். 1-2 அவியல்ல, அது மட்டும் தான் கவலை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சுட சுட மீன் கறியோட இதை சாப்பிட தெரியாது தானே, சாப்பிடுவோம். இன்னொரு கொஞ்ச நேரம் ஹீட்டில் வச்சு அப்படியே சரியா வரும். அச்சோ, மீனை பாருங்க எவ்வளவு சத்தையண்டு, முள்ளே இல்லை. உண்மையாகவே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இப்போ இந்த மீன் துண்டு, சோறு, தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் வளமையாகவே ஐஸ் மீன் வாங்கி சமைக்க அந்த மீன் வந்து ஒரு 10 நிமிஷமாவது நிறம் மாறுறதுக்கு தேவை. இந்த மீன் போட்டு ஒரு 2வது நிமிஷமே வந்து கலர் மாறிட்டு பாருங்க அப்படி இருக்கண்டு உள்ள. இப்படி ஒரு சுவையை நீங்கள் வாழ்க்கையிலே அனுபவிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு சுவையான மீன் கறி இது. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் எதிர்பாராமல் திடீரென்று நடந்த ஒரு சமையல் காணொளி தான் உங்களுக்காக. இதுபோல் நாளைக்கு இன்னொரு சமையல் காணொளியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.